சொல்லுங்கடா சொல்லலாம். உங்களுக்கு சூப்பர் பவர் வந்தால் அப்பா அம்மா கிட்ட இருந்து எந்த கஷ்டத்தை மாற்றுவீங்க? எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு எங்கள் அம்மா மட்டும் வேலைக்கு போவேணாம். ஏன்னா அம்மா வந்து எப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்களோ எனக்கு வந்து என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. ஏன் என்னாச்சு? அண்ணனும் விளையாட மாட்டான். அப்பாவை கூப்பிட்டா அப்பா வர மாட்டாங்க, அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. அப்பா வேலைக்கு போய்ட்றாங்க. அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அதுவும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, யாருமே விளையாடுறதுக்கு இல்லை. அண்ணனும் கூப்பிட்டா அண்ணனும் வரமாட்டான். அண்ணன் போன் நோண்டுவான், இல்லை ஸ்கூலுக்கு போயிடுவான். மோஸ்ட்லி விளையாட முடியாது. அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கூட விளையாடுவேன் கொஞ்ச நேரம். அந்த கொஞ்ச நேரம் கூட ஜாலியாக இருப்பேன். ஆனால் அம்மா இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து அம்மா கூட விளையாட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால அம்மா வந்து வேலைக்கு போகக்கூடாது, அதுதான் நான் வீட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நீ இது என்னைக்காவது அம்மா கிட்ட சொல்லியிருக்கியா? அம்மா கிட்ட ஒரே ஒரு தடவை ஃபீல் பண்ணி அழுத்திருக்கேன். ஆனா அப்போ அம்மா கேட்கல, வேலைக்கு போனாதான்ப்பா காசு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஆனா வந்து எனக்கு போர் அடிக்கும், வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. விளாட அண்ணன் கூப்பிட்டா அண்ணனுக்கு வந்து படிக்கணும், 12th நெக்ஸ்ட் இயர் காலேஜ் போகணும், அதனால படிக்கிறதே அண்ணன் பார்த்துப்பான். என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் 6th படிக்கிறேன். 7th படிக்கிறீங்க. சொல்லுங்க, உங்க குழந்தை வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இவ்வளோ எமோஷனல் ஆகி ஜாலி டைப் சார். என் ஹஸ்பண்ட் வந்து அப்படி இல்லை, அவர் எக்ஸ் ஆர்மி. ஸோ அவர் வந்து ஜாலியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவருக்கு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும், தூங்கணும், அதுதான் அவருடைய தாட்டு. மற்றபடி நாங்கள் ஏதாவது கேட்டால் காசு கொடுப்பாங்க. இப்போ ஒரு கடைக்கே போகிறோன்னா உனக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ, இது வேணுமா வாங்கிக்கோ, அவ்வளோதான். அவருடைய மைண்ட் ஃபுல்லாகவே காசை கொடுத்தா கிடைக்கும். பிறந்ததுலேருந்தே அவளுக்கு அவங்க அப்பா கூட விளையாடணும்னு ஆசை, எனக்கு டைம் ஸ்பெண்ட் கிடைக்கல. அவங்க அப்பா ஆர்மிங்கிறதுனால அப்படியே போயிட்டாரு. நான் மட்டும்தான் ஆர்மில இருந்தனால அவர் கொஞ்சம் இறுக்கமாவே இருக்கக்கூடிய சூழலா, குழந்தைங்களோட பேசி பழகக்கூடிய சுபாவம் குறைவுங்க கிடையாது சார். வேலைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும். நான் மட்டும்தான் பொண்ணு கூட சின்னதாக ஒரு கேப் கிடைச்சாலும் சரி, பாப்பா விளையாடுவோமா, ராஜாராணி விளையாடுவோமா, அவளுக்கு எது விருப்பமோ. இப்போ கூட மொபைல் பார்க்க கூடாதுங்கனால அவளுக்கு ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வாங்கியிருக்கேன். அது அவள் செய்யும்போது கூட சேர்ந்து நான் செய்வேன். நான் வேலைக்கு போயிட்டு 7 மணிக்கு தான் சார் வருவேன். வெளியே எங்கேயாவது போகலான்னு சொன்னா கூட வரமாட்டார் சார். போயிட்டு வாங்க, காசை கொடுத்து நீங்கள் போயிட்டு, காசை கொடுத்தா எல்லாம் கிடைக்குங்கிறது அவங்க அப்பாவோட மைண்ட் செட்டு. விளையாடணும்னு நினைக்கிறியா, பிளே ஸ்டோர் போ, இங்கே போ, அங்கே போ. எனக்கு இதெல்லாம் உங்ககிட்ட வேணும்னு கேட்குறதா இருந்தால் உங்கள் அப்பா கிட்ட என்ன கேட்பேன்? ஃபர்ஸ்ட் திங் ஹாப்பினஸ். எப்பவுமே கூட விளையாடவே மாட்டாங்க, வருவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, அவ்வளோதான். இது மட்டும்தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டியூட்டி. ஆனால் அது மட்டும் கிடையாது. எங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட போகுது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எங்கள் சித்தப்பா அப்படி கிடையாது, ஆஃபீஸ்க்கும் போகிறாரு, நைட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் நாங்கள் வந்து ஹாலிடேஸ் விட்டு அங்கே போயிடுவேன். சித்தி வீட்டுக்கு போனப்போ சித்தப்பா சம்டைம்ஸ் வருவாங்க. அப்போ நைட்டு தான் வரும். அப்பயும் வேலைக்கு தான் போவாங்க. காலைல போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. அது வரைக்கும் நாங்களும் முழிச்சிருப்போம். சித்தப்பா வந்தோடனே டயர்டாக இருக்குன்னு கூட பார்க்காம எங்கள் கூட விளாடுவாங்க. அதனால எங்கள் சித்தப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் கூட அந்த மாதிரி விளாண்டதே இல்லை. சனி ஞாயிறு லீவு விட்டா போதும் சார், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் லீவ் விட்டா நான் பூந்தமல்லிக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க சித்தி வீட்டுக்கு போயிடுவா சார். திரும்ப ஞாயிற்றுக்கிழமை நைட்டு யாராவது கொண்டு வந்து விடணும், இல்லை திங்கக்கிழமை காலையில் கொண்டு வந்து விடணும் அவளுக்கு. இந்த ஷோவில் அப்பா எனக்கு இது உங்களுக்கு தேவைப்படுது, உங்கள் டைமை எனக்கு கொடுங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி விளையாடணும்னு ஆசை இருக்குன்னா என்ன நீங்கள் அவங்ககிட்ட கேட்பீங்க? ஒரு 2 minutes என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட அதுவே எனக்கு ரொம்ப நேரம் மாதிரி. எனக்கு 2 minutes போதும், கொஞ்ச நேரம் என் கூட பேசி சிரிச்சு அந்த மாதிரி பண்ணணும். உங்கள் அப்பாவோட பேர் என்னம்மா? மதிவாணன் சார். நீங்கள் ஆர்மியிலேருந்து எத்தனையோ உயிர்களை பாதுகாக்க, இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் ஆர்மியில் இருந்துட்டு வந்திருக்கீங்க. இந்த ஷோ மூலிமா ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக ஒரு ஆர்மி சோல்ஜருக்கு வைக்கிற என்னோடய ரிக்வெஸ்ட்டு, உங்கள் குழந்தையோட ஒரு 2 நாள் தயவு செஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, அந்த குழந்தையோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷோ மூலிமா வா தமிழாவோட மூலியமாக நான் வைக்கக்கூடிய என்னுடைய ஒரே சின்ன கோரிக்கை, உங்கள் பொண்ணு இன்றைக்கி கண்கழங்கி இங்கே பேசுனது வந்து, அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு அதை கார் வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு வீடு வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, எதையுமே கேட்கல. அப்பா உங்கள் அன்பை கொடுங்க, உங்களோட கொஞ்சம் நேரம் பேச டைம் கொடுங்க, அப்பா உங்களோட விளையாடுறதுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதை கொடுக்க முடியாத ஒரு அப்பாவாக நம்ம இருந்துடக்கூடாது. இது என்னைக்குனாலும் மாற்ற முடியாது. ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கான டைமை நீங்கள் கொடுங்க. இந்த ஷோ மூலிமா மாறினா இது மாற்றத்திற்கான ஒரு ஷோ. யாருன்னு தெரியுதா? அப்பா. யாரு? அப்பா. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா தேவலன்னு சொன்ன, வந்திருக்காங்க.
எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்து? 8 வருஷம். ஆ 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்க. தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க, தூரம் போய் உட்காந்துட்டீங்க. உனக்கு இன்னொரு அதிசயம், ஆச்சரியம் காத்திருக்கு. சர்ப்ரைஸ் இருக்கு. வாங்க. மருமக இங்க இருக்கா, கண்ணெதிர்க்க இருக்கா. வீடாக வந்துட்டேன் மேடம். நான் சந்தேகப்பட்டேன் மேடம். என் தப்பை நான் பொய் சொல்லக்கூடாது, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் நான். ஏன்னா நான் செய்கிற தப்பை சொல்லிடுவேன், இந்த மனசில் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் இவ தனியாக வர்றால, யாருன்னா கூட்டுன்னு போய் இந்த நாளில் வயசானவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. காலம் கெட்டு போய்க்குது. இந்த பொண்ணு வருமோ, பிள்ளைங்களே ஆனால் அவனா எட்டு போய் சாவடிச்சிடணும், அந்த பொண்ணை சாவடிச்சிடும். இன்றைக்கி 3 நாளாக ஆச்சு மேடம் நான் தூங்கி. ராவில் தூங்கத்தை பிறண்டு பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காரன் குடிக்காரன், இன்னும் படுத்துன்னு பிறண்டுங்கிறேன்னு சத்தம் போடுவானே. ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வரல, தலைவலி இதுன்னு சும்மா இல்லாத தலைவலியே இருக்குதுன்னு போய் சொல்லிட்டு பார்த்தேன். பிறண்டு இவளை பார்த்தோன்னே எனக்கு போன உயிரை திரும்பி வந்த மாரி இது. என் பொண்ணு மாரி பார்க்குறேன். எனக்கு 2 பொண்ணு நினச்சின்னு இருக்கிறேன். நல்லா பார்த்தேன் மேடம் நான் இவளை. எங்கள் அம்மா தான் பார்த்தேன். எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் டீம் இருக்காங்க தெரியுங்களா, விடிய 3 நாள் தூங்காமல் இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சார் சொன்னார் வெளியிலே. நான் சாரு காலில் உய்ய போனேன். அம்மா வயசில் பெரியவங்களாக என் காலில் உய்யாதம்மா, ஏந்துருமான்ட்டார். இருந்தாங்க எனக்குன்னா எனக்கு மேடம், எனக்குன்னா போன உயிர் திரும்பி வந்த மாரிக்கு இன்னும் மெட்ராஸே என் கையில் இருக்கிற மாரி இவளை பார்த்தோன்னே எனக்கு நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. மெட்ராஸே உங்கள் கையில் இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு வந்துடுச்சு. இவளை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமா? எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை மேடம், அவளே சொல்லுவாள் எல்லாமே என்னை பற்றி. எங்கள் அம்மா அப்படி வளர்த்தாங்க. 3 மாதத்து குழந்தைலேருந்து எங்கள் அம்மா வளர்த்தாங்க. இவங்க இவரோட தங்கையா, அக்காவா? அக்கா. நான் தான் வீட்டுக்கு போயிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு 2 பேர், நான் ஒன்று. இவர் அடுத்து எல்லாமே என் தம்பி கூட நான் தான் படிக்க வச்சேன். குழந்தைங்க மேலே அவங்க 2 பேருக்கு பாசமே இருக்காது. இல்லை மேடம், ஏதோ ஒரு டாக்டர் சொன்னாங்க அவளுக்கு 3 மாதத்து குழந்தைல சீதுபதி பாலவாக்கத்தில் இருந்தாங்க அவங்க குடும்பம். அங்கே யாரோ டாக்டர் சொல்லிக்கிறாங்க குழந்தை பிழைக்காது, அது வேஸ்ட்டுன்னாங்களாம். இவன் என்ன பண்ணால் இப்போ வேஸ்ட்டுன்றாங்கள, பிழைக்காதுன்றால அம்மாட்ட விட்டுருவோம், அம்மா பார்த்த வரைக்கும் பார்த்துட்டு இல்லை செத்த எடுத்து பொச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. பாட்டிக்கிட்ட அம்மாவும் பார்த்தாங்க. பார்த்து வளர்த்து பீச் மண்ணில் நடக்க முடியாது இருந்தது, நடக்க வச்சு எங்கள் அம்மா எவ்வளவோ பார்த்தாங்க. அந்த கவுன்சிலரில் அது எம்எல்ஏக்கிட்ட போய் காசு அம்மா வசூல் பண்ணி வந்து புக்கு இதெல்லாம் பண்ண பார்த்தாங்க. வீட்டுக்காருக்கு தெரியாதா, அம்மாவுக்கு கொடுத்து அரிசி பருப்பு வாங்கி கொடுத்து நான் பார்த்துன்னு இருந்தேன், எல்லாமே செஞ்சேன். இந்த பொண்ணு நான் பார்த்துனேன். நான் நகை போட்டுன்னு வருவேன், கொலுசு போட்டுன்னு வருவேன். அத்தை நல்லா இது நான் போட்டு தட்டேன்னு போட்டுக்குமா பண்ணுவேன். மறுநாள் கேட்கறதுக்கு எனக்கு மனசு வராது. சின்ன பொண்ணு போகிறதோட நம்ம வயசானுக்கு போட்டு என்ன அழகு பார்க்கறது, போட்டு போய் போது போ கொடுத்துட்டு வந்துடுவேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட என்ன எடுத்து போடும்போதே கவரிங்கில் எடுத்து போட்டுக்கிறேன்னுவேன். போடும்போதே நான் கவரிங்னு சொல்லிடுவேன். அதனால் காணோன்னா கேட்க மாட்டார். பார்த்தேன் ஆசை பாசமாக வளர்த்த புள்ள அப்படி இப்போ அங்கே பண்ணிடுச்சிங்க, தப்பு பண்ணிட்டா எங்கள் அம்மா. அதனால இதாலே காயால. சரி, அவங்க தப்பு நடந்துருச்சு, வாழ்க்கை சூழலை கடந்து வந்திருக்காங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நான் என்னன்னு நான் இப்போ என்னன்றேன்னா, அப்பா அம்மாவோட கூட அப்பா அம்மாவோட கூட போயிட்டு அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியும் அப்பளங்கம்மனில் வேலை செய்கிறாங்க. அங்கே கூட போய் வேலை செஞ்சுக்கின்னு அப்பா அம்மா கூட இருந்து நின்றுனா, நான் இதுங்காட்டி எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி வச்சு வீட்டு வேலை கிடச்சிச்சின்னா அங்கே போய் வீட்டோட தங்கி புள்ளைய பார்த்துக்கோ. ஆனால் இதுக்கு மேலே வந்து உனக்கு புருஷன், அந்த புருஷன் வேணாம், அந்த புருஷனும் வேணாம். ஏன்னா சின்ன பொண்ணு, அது வயசை தாண்டி தான் நான் வந்துக்கிறேன். நாளைக்கு எவ்வளோ நான் ப்ரோக்ராம் பார்க்குறேன் மேடம், நான் டெய்லியும் பார்க்கறது ப்ரோக்ராம், அவங்க ப்ரோக்ராமை. ஆனால் எவ்வளோ நல்லது, அந்த தப்பு பண்ணக்கூடாது. கெட்டமா நொந்தமா, இதுக்கு மேலே நீ பிள்ளைங்களுக்காக வாழணும். அல்பிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது.
நம்ம பிள்ளைங்களாச்சு நான் சொன்னேன் மேடம், நான் வந்துட போகிறேன், நான் செத்துட போகிறேன் அத்தைன்னா. அதுதான் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தப்பறம் மனசார சிரிக்கிறா இல்லை? மீனாட்சி, 8 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் நீ நிம்மதியாக சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன். பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்ணுறா இல்லை? அத்தை பக்கத்தில் போய் உட்காந்துக்கு போ. இவ எத்தனை குழந்தை பெற்றாலும் எனக்கு பொண்ணு மாதிரி தான், மருமவளாக நினைக்கல நான். பொண்ணு மாதிரி தான். எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஆனால் இவளுக்கு வந்து தைரியம், என் பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு அதுவும் சிரமம் அடியுது, கஷ்டப்படுது என் பொண்ணும். ஆனால் அது கஷ்டப்பட்டாலும் நான் பக்கத்தில் இருக்கிறேன், கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறேன். எதுவும் அவளால் கொடுத்து உதவலாம் ஆறுதல் சொல்கிறேன். இவளுக்கு அது கூட கிடையாது பக்கத்தில் ஆறுதல் சொல்ல. எவ்வளோ மேடம் செத்துறேன்னா மேடம் நான் செத்துரு போகிறேன் நான். ஏம்மா நான் கிட்டல ஓடி வந்து உன்னை பார்க்கறதுக்கு, எனக்கு பாசை தெரியாத ஊரில் நான் வர முடியாது, சாகக்கூடாது, சத்தியம் என் மேலே பண்ணி, நீ அத்தை மேலே பாசமாக தான் என் மேலே அணியாக நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியவாக்க வாங்கினேன். சத்தியவாக்க வாங்கின பிறகு தான் எந்த நேரமாக நான் சாப்பிட்லான்னு உட்காருவேன், ஃபோன் பண்ணுவேன், கஞ்சி குடிக்கிற அத்தை, சப்பாத்தி உப்பு இல்லாத சப்பாத்தி வெளியேன்னு இருக்கும், நல்லாவே இருக்காது சப்பாத்தி, உப்பு இல்லாத சாப்பிடுவேன். கஷ்டப்பட்டா மேடம். எம்மா நல்லா வயிறு நல்லா கறி சாப்பிடுவேன் மேடம், நல்லா ஆக்கி திருப்தியாக போடுவேன் நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அம்மா அது பாரு என்ன பண்ணுவாங்க, நான் இல்லாதப்போ திருடி வேற போடுவாங்க எங்கள் அம்மா உண்டாலேருந்து இவளுக்கு. நான் சொல்கிறேன் நான் போட மாட்டேன், எனக்கு பயந்துன்னு வேறு தனியாக போடுறேன்னு. இல்லைம்மா அவள் நல்லா துணுவா, ஏம்மா தின்னுட்டு இப்போ கூட மேடம் நான் சாப்பாடு செஞ்சு வச்சு கறி எடுத்து ஆக்கி வச்சுட்டு வந்தேன். என்ன ஒன்று இவ பண்ண தப்பு ஓனத்தான் தப்பு நான் சொன்னேன் மேடம் உங்களுக்கு. சரிம்மா, அது முடிஞ்சு போச்சு. திரும்ப அவளை வந்து ஒரு குற்றவாளியாக பார்க்காதீங்க. இல்லை பார்க்கல, இதுக்கு மேலே திரும்பி போய் நீங்கள் தான் துணையாக இருந்து அவளை பாதுகாக்கணும். பார்த்துக்கோ மேடம். நம்ம அட்வொகேட் மேடம் கிட்ட பேசுவோம். சரண்யா மேம், இவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க கேஸ் போட்டு அங்கேருந்து கேஸ் போட்டு இவங்களை ரெக்கவர் பண்ண முடியுமா? இன்கேஸ் அவங்க 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 வந்து அந்த மாதிரி ரெக்கவர்லாம் பண்ண முடியாது மேம். அவங்க வந்து கான்ஜுகல் ரைட்ஸ் வந்து கோர்ட் மூலயமா ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு நோட்டீஸ் வரும். இவங்க வாழ விருப்பம் இருந்தால் இவங்க அங்கே போகலாம். அதர்வைஸ் இவங்களுக்கு போகணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இன்கேஸ் இவங்க வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு விடுதலை நிரந்தரமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க இங்கேருந்தே டிவோர்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து நிரந்தரமான ஒரு ரிலீஃப் மாதிரி இவங்களுக்கு கிடைச்சிரும். இன்கேஸ் அவங்க பண்ணதுக்கு இவங்க ஏதாவது தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கலாம், இங்கேருந்தே பண்ணலாம், அங்கே போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க, அதுக்காக ரொம்ப அலைச்சல், அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க லைஃப்க்காக மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு அந்த வாழ்க்கைக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க இங்கேருந்து வெளி மாநிலத்தில் போய் இருந்து மொழி தெரியாத இடத்துல அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து அவங்க இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க பேசும்போது யோசித்து அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக ட்ரெயின் கிடைக்காம அங்கேயே ஒரு நைட்டு தங்கி 2 நாள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களோட. பர்சாலே மேடம் 2 பிள்ளைங்களுக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் சாமர்த்தியமாக வந்துட்டேன். ரொம்ப கஷ்டம். ஹிந்தி தெரியாது, இல்லை ஹிந்தி பேசுகிறாங்க, ஹிந்தி தெரியாது. சார் தேங்க்ஸ் பண்ணோம், இந்த டைம் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணோம். சாருக்கு தேங்க்ஸ் பண்ணுமா? இங்கே பண்ணணுமா? அவங்க தான் நைட்டில் என் கூட கால் பண்ணி கான்டாக்டில் இருந்தாங்க, எங்கே இருக்க, என்ன பண்ணுற, அப்படியா, சாப்பிட்டியா, எந்த ட்ரெயின் எப்போ வருது, எந்த டைம் எங்கே போய் டிக்கெட் எடுக்கணும், எல்லாமே எனக்கு கைட் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் வந்து இது பண்ணிட்டு. அவர் இல்லைன்னா முடிஞ்சிருக்காது. எப்படி இருந்தாலும் அவர் என் கூட கான்டாக்டில் இருந்து வச்சேன். ஒரு ஜோக்கு கேள்விப்பட்டேன், ஜென்ரல் டிக்கெட் எடுத்துட்டு ஸ்லீப்பர் கோச்சில் ஏறிட்டிங்களாமே? ஏறிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க டிடிஆர் உங்களை போட்டு காய்ச்சிட்டாராமே? சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாரு காசு வாங்கி ஒரு படமே எடுக்கலாம் போல. இவங்க எப்படி தப்பிச்சு வந்ததெல்லாம் வந்து கேட்குறப்போ ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ இவங்களுக்கு பியாண்ட் தட் கண்டிப்பாக ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் தேவைப்படும். சரண்யா மேம் சொன்னாங்க அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு படமாகவே எடுக்கலான்ட்டு. ஆக்சுவலி உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்தால் இன்றைய தினத்தில் தலைமுறையில் இருக்க அந்த எல்லா டீனேஜர்ஸ்க்கும் பெரிய பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஆமாம், எல்லா டீனேஜர்ஸ்க்கும் ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க. சரண்யா மேம் பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இந்த ஜென்ரேஷனில் இருக்க எல்லா டீனேஜர்ஸும் அந்த எமோஷனல் பிளாக்மெயில் அப்படின்றத யூஸ் பண்ணி ட்ராப்பில் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது வந்து எல்லா டீனேஜர்ஸ்க்கும் இதை வந்து ஒரு லெசனாக எடுத்துகிட்டு அவங்க இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா கவனித்து லைஃப்பில் எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது.
இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லேயே பல ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் ஹனிமூன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃபேஸில் இருக்கவங்க வந்து அந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாமே அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நல்லா பார்த்துப்பேன், நீ அழகா இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள அட்மையர் பண்ணுற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் வந்து குழுன்னு இருக்கனால நம்ம ஒரு டிசிஷன்ஸை வந்து எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துருவோம். ஆனால் அப்புறம் தான் தெரியும் அந்த குழு நாள் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும்ன்ட்டு. செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது ரியாலிட்டி தெரிய வரும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க, ஈச் அதர் பேலன்ஸ் பண்ணி போகிறாங்க, அந்த ஒரு ட்ரூ ரியாலிட்டி ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி வெளியே வரும்போது எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக மேம். அதாவது அம்மா அப்பா இவங்களை வச்சுக்க விரும்புகிறாங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். கூட வச்சுப்பீங்களா பொண்ணை? நாங்கள் பார்த்துக்கிறோம். என்னம்மா சத்தமாக சொல்லுங்க. பார்த்துக்குவோம் மேடம். பெத்த பொண்ணை எப்படி மேடம் விட்டுற முடியும்? நாங்கள் விடலை. நாங்கள் அடுத்து 2 குழந்தைங்க இருக்கு, 3 குழந்தைங்க இருக்கு, இப்படி சொல்லி காட்டுவீங்களா? அதெல்லாம் இல்லை. சொல்லியிருக்கீங்களே கூட இன்னும் 2 பேர் இவ தங்கச்சிங்க இருக்காங்க இல்லையா? இவ இல்லாதனால தான் அப்படி பேசினேன் நான். இவளை அங்கே வந்து வர வைக்கணும் தான். என்னப்பா போன இதுல சொல்லியிருக்கு. அந்த வெறி அந்த கோவத்தில் சொல்லியிருக்கீங்க. பொண்ணை விட்டுற முடியுமா மேடம்? இது கூட பிறந்தது 3 அக்கா தங்கச்சிங்க இருக்கு மேடம். சந்தோஷம்தான் இல்லை? உங்ககிட்டே இருக்கட்டும், அம்மா அப்பாவோடையும் இருக்கட்டும், அவள்கிட்ட அந்த கஷ்டத்தை தெரியாமல் பண்ணுங்க. இந்த மனவேதனையை வெளியே கொண்டு வரணும். நீங்கள் எல்லாம் அவளுக்கு ஒரு ஆலமரமாக இருந்து சிரிப்பு என்னன்னு தெரியாமல் இருந்தேன். வாங்க வாங்க வாங்க, இங்கே வாங்க, இங்கே ஓடி வாங்க. மா வாமா, தூக்கிட்டு போத்துக்கு. ரொம்ப நிறைவாக இருக்குது. அவங்க ஒன்றா சேர்ந்துருக்காங்க. முதல் முறையாக ஒரு ரீயூனியன் நடந்திருக்கு. வாங்க வாங்க சேர்ந்து நிற்கலாம். பாடி தங்கம். எனக்கு ஆத்ம திருப்தியாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நிறைவு. இல்லை இல்லை, அது வந்து நீங்கள் துணையாக இருக்கீங்க. அது எடுக்காதீங்க. சிம்மை மாற்றிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. உங்கள் சிம் போட்டு பாதுகாப்பு ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு பயப்படுறேன், என் வீட்டுக்காரர் சந்தேகப்படுவாரோன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டுக்காரர் சந்தேகப்படுவாரோன்னு சொல்லிடுங்க. சிம் காணாமல் போயிடுச்சு. ஓ, என்னாச்சு ஆர்த்தி? என்னாச்சுடா? எனக்கு ஆர்த்தி பத்தி தெரியணுமே. ஆர்த்தி என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியணுமேடா. ஓ, நீங்க முதல்ல வந்ததுக்கா? சரி, அப்பா வெளியே அனுப்பலாமா? அப்பா வெளியே அனுப்பலாமா ஆர்த்தி? சரி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன். ஆர்த்தி, பாவண்டா அப்பா. அச்சச்சோ. அப்பா கூப்பிடலாமா? ஹலோ ஆர்த்தி. ஹலோ, ஹவ் ஆர் யூ? நான் யாரு சொல்ல தெரியுமா உனக்கு? சொல்லு பார்க்கலாம். கண்ணை பார்த்து பேசு. நீ என்ன பாத்தியா? நான் யாரு? இங்க வா. அதுவா? என் பேரு தெரியுமா உனக்கு? பேரு தெரியுமா? என் பேரு தெரியுமா? லக்ஷ்மி. யாரு லக்ஷ்மி? சரி, எனக்கு அப்பா கூப்பிடலாமா? கூப்பிடு, நீ கூப்பிடு. இங்க இருந்து வேகன் கூப்பிடு. ஓகே ஓகே ஓகே, சரி. அப்பா கூட்டின்னு ரிங் மார்த்தி டார்லிங். அப்பா இங்க உட்கார சொல்லலாம். அங்கதான் உட்காரணுமா? ஓகே. நீங்கம்மா? நான் உங்க நெய்பர். நாங்கெல்லாம் ஒன்றா
ஒரே காலனியில் இருக்கோம், தினேஷ் விகாரில். உங்க பேரு? ஷீலா. ஷீலா. அவ எவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியும்? ஒரு 5 இயர்ஸாக எனக்கு தெரியும். ஆர்த்தி உங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப close ஆ? என்னோட என் ஹஸ்பண்டோட ரொம்ப க்ளோஸ் அவ. அப்படியா? அவர் வந்து ஆர்மி தாத்தான்னு தான் கூப்பிடுவா அவ. he is also an Army, officer. army, Okay. We live in a army community now. Not veteran. Some of us are veterans, இல்லையா? ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்து அவங்கள as parents of a special needs childோட as parents உங்களோட emotional journey பத்தி அந்த diagnosis பத்தி எல்லாம் கேட்டோம். ஆனா இன்னும் நம்ம கேட்க வேண்டிய பல நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. ஆர்த்தியோடு அவளை எப்படி நீங்க செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக்கினீங்க? ஸோ ஆர்த்திக்கு வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் யாருமே சேர்த்துக்க மாட்டேன்னப்போ நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் சுரேகா ராமச்சந்திரன் மீட் பண்ண. அவள் வந்து சென்னையில் ஒரு சென்டர் நடத்தின்னு இருந்தா. ஸோ நான் அங்கே போக ஆரம்பித்தேன். நாங்கள் வந்து ஆவடியில் இருந்தோம், சென்டர் வந்து அசோக் நகர். ஸோ நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன் பஸ்ஸில். அவர் வந்து என்னை பஸ் ஸ்டாண்டில் விடுவார், அப்பாவும் பையனும் ஸ்கூல் ஆஃபீஸ் போயிடுவா. நாங்கள் ரெண்டு பேரும் ஆவடி டு அது ஒரு. ஆனால் இப்போ அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒரு வருத்தம் இல்லை. நம்ம இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் ஒரு வருத்தமே இல்லை. அது என்னால் பண்ண முடிஞ்சது. எனக்கு அந்த ஆல்மைட்டி தான் அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்தார், will power to do it, and I did it with his support and family support, my son's support also, இல்லையா. So used to travel. அப்போ இங்கே வந்து டாக்டர் சுரேகா ஆல்சோ வந்து opened up வேறு avenues, sports, games, dance, music அந்த மாதிரி எல்லாம் அந்த சென்டரில் நடக்கும். அது எப்படி அவளோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி? ஸோ ஒரு சம்மர் கேம்ப் நடத்தினா ஸ்விம்மிங்க்கு. ஸோ நான் இவ்வளோ கூட்டிட்டு மரீனா ஸ்விம்மிங் பூலில் யாருக்கு வரணுமோ வாங்கோ சொல்லி நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஆல்ரெடி கற்றுட்டு இருந்தாளா? இல்லை, அதுக்கு முன்னால் என்னென்னா நாங்கள் வந்து இவ்வளோ பீச்சுக்கோ எங்கேயா கூட்டின்னு போனால் தண்ணியில் வரவே மாட்டா, உட்காந்து விடுவோம் அப்படியே கற்றுன்னு கத்தின்ட்டு. அப்புறம் இவள் அண்ணா வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு என்ரோல் பண்ணோம். அப்போ இவளையும் கூட்டின்னு போனோம். இவ்வளோ கூட்டின்னு போனால் இவர் பெருசாக காஸ்டியூம் எல்லாம் போட்டுன்னு வந்து விடுவார். தண்ணியை பார்த்த உடனே அங்கே டெக்கிலே உட்காந்து கத்து நான் வரவே மாட்டேன் தண்ணியில். எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோம், அப்பாவும் அண்ணாவும் உள்ளுக்குள்ளே போய் இழுத்து எல்லாமே பண்ணியிருக்கோம், மாட்டான். அப்புறம் இந்த சம்மர் கேம்ப் நடத்தினப்போ அங்கே போனப்போ அங்கே மிஸ்டர் வீரபத்ரன் ஒரு கோச், அவர் சொன்னார் நீ இவளை கூட்டிட்டு வா, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இவளை நான் ஸ்விம்மிங்கில் ட்ரெயின் பண்ண முடியும்னு. அவர் இவர்கிட்ட என்ன பார்த்தார் தெரியாது, அன்னைக்கு ஆரம்பித்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கா? வாட் ஆர் ஹர் அச்சீவ்மெண்ட்ஸ்? அன்னைக்கு ஆரம்பித்தது திஸ் வாஸ் சம்வேர் இன் 2006. 2006ல தண்ணியை பார்த்தா பயப்படுவா ஆர்த்தி. ஆமாம். 2019ல ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு கேம்ஸ்ல போய் பிரான்ஸ் மெடல் இல்லையா. அப்ப அவளுக்கு அந்த ஸ்விம்மிங்க்கு அந்த ஸ்டாமினா இருக்கிறதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுட் கொடுக்கணும். ஃபுட் எல்லாம் லைக் நார்மல் பர்சன் ஹேவிங் ஃபுட். அண்ட் அவளுக்கு வந்து ஒரு ஃபுடி அவள். ஆமா, ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னெல்லாம் வேணுமோ கரெக்டா டைமுக்கு. மெடல்ஸா? அரே வாவ் வாவ், மை குட்னஸ், இத பாருங்க. அது எங்கேருந்து வாங்கினோம்னு சொல்லுங்க. எங்கேருந்து? இந்த வந்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா? ஓ, ஆஸ்திரேலியால என்ன என்ன இது? ஸ்விம்மிங் சாம்பியன். சாம்பியன் வாட்டர். வா. அப்புறம் இது ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்ட் கேம்ஸ் அபுதாபி. துபாய். ஓ, இது பிரான்ஸ். தட்ஸ் தி பிரான்ஸ். அது சில்வர் அண்ட் பிரான்ஸ். அது வந்து ஏஷியா பெசிபிக் ரீஜன் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வந்து இந்த மாதிரி இன்டெலெக்சுவலி சேலஞ்ச்டு குழந்தைகளுக்கு வேண்டி நடக்கிற ஒரு ஈவெண்ட், ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட். ஸோ அதில் 2019ல் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வாங்கியிருக்கா. அப்பா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவளுக்கு? ஃபர்ஸ்ட் நான் வந்து லாஸ்ட் வந்து சென்னை இருக்கேன். வாவ், திஸ் இஸ் மை துபாய் ஸ்விம்மிங். ஸ்விம்மிங் எக்ஸலென்ட். ப்ரவுட் பேரண்ட்ஸ். பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு. அவதான் அவரா?
with us. One second. Ah. I want to talk. Yeah, talk. Talk from here. சொல்லுடிமா சொல்லுமா அங்க என்ன talk? அத்தை இருக்கா? அவ அத்தை இருக்கா? துபாய் இருக்கா? துபாயில இருக்கா தம்பி இருக்காது. பொண்ணு இருக்கா? ரெண்டு பொண்ணு. நல்லா இமோஜிஸ் அழகா போட்டுருவா. இப்போ கார்ல போறோம்னா ஒரு கார் பிக்சர் போட்டு அப்பா அம்மா நல்லா வெறுப்பாளா? அவள இல்ல அந்த இது போன்ல இருக்கல இமோஜிஸ். ஓ போன் எல்லாம் ஆபரேட் பண்ணுவா? அது ஆபரேட் பண்ணுவா, நல்லா ஆபரேட் பண்ணுவா. ஐபேட், ஐபோன் எல்லாம் தான் மேடம்க்கு. ஸ்கிரீன் டைம் ரொம்ப கொடுக்க கூடாது சொல்வாளே. ஆனா வேற வழி வழி. அவளுக்கு வந்து எல்லாரும் வச்சுருக்கா, எனக்கும் ஃபோன் வேணும். அவளே தான் ஃபோன் யூசேஜ் கண்டுபிடிச்சு இந்த இமோஜிஸ் யூஸ் பண்ணுவாள். ஆங்ஷியஸ் ஆவாளா இப்போ அது? அவள் அப்போ உங்களுக்கு தெரியும் தெரியும் எதனால ஆங்ஷியஸ் ஆயிருக்கான்னு தெரியும். ஆமாம். இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு வரோம்னா நான் வந்து ஒரு நாள் முன்னாலேயே சொன்னேன், அந்த ஃபுல் டே அங்கே போனோம் தான் சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு hours பிஃபோர் தான் சொல்லுவோம், இந்த மாதிரி இங்கே போகிறோம், இந்த ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு. அப்போது ஷி இஸ். ஆனால் அந்த ஈவெண்ட்டுக்கு போனோம், அந்த டைமுக்கு நடக்கலைன்னாலும் இரிட்டேட் ஆகிடுவோம், டென்ஷன் ஆகிடுவோம். ஏன் வரல வாட்சை பார்த்துன்னு மேலே கீழே நடப்பார், ஃபோனை வடிப்பார், கால் வலிக்கும். சரி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க ஒரே ஸ்ட்ரீட்ல இருக்கீங்களா? ஒரே அபார்ட்மெண்ட்ஸ். ஒரே அபார்ட்மெண்ட்ஸ்ல. ஸோ ஆஸ் அ கம்யூனிட்டி அந்த அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா நீங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்றீங்க ஆர்த்தியோட டெவலப்மெண்ட்டுக்கும், ஆர்த்தியோட லைஃப்ல நீங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்றீங்க? எங்க வெளியே போனாலும் we'll all go together. அப்போ அவளும் வருவா.